வணக்கம். இன்று நாடு முழுவதும் கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறையில் அதிகமாக பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான விஷயம் டீசல் விலை உயர்வு. இந்த விலை உயர்வால் யார் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்? அதன் தாக்கம் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ், குட்ஸ் விலை மற்றும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். டீசல் விலை ஒரு சில ரூபாய்கள் அதிகரித்தாலும் அதன் தாக்கம் நேரடியாக டிரான்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறையின் மேல் விழுகிறது. குறிப்பாக லாரி உரிமையாளர்கள், ட்ரக் ஆபரேட்டர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் மற்றும் சிறு ஃப்ளீட் ஓனர்ஸ் தான் முதலில் இந்த சுமையை அனுபவிக்கிறார்கள். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லாரி தினம் நூற்றுக்கணக்கான லிட்டர் டீசலை பயன்படுத்தும் நிலையில் டீசல் விலை உயர்வு ஆபரேட்டிங் காஸ்டை அதிகரிக்கிறது. இதனால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் உயர வாய்ப்பு ஏற்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக காய்கறிகள், பழங்கள், சிமெண்ட், ஸ்டீல், குரோசரி பொருட்கள் மற்றும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது சிறு வியாபாரிகள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரையும் பாதிக்கும். குறிப்பாக ஒரு டாடா ஏஸ், டோஸ்ட் அல்லது பிக்கப் வாகனத்தை நம்பி வாழ்க்கையை நடத்தும் ஓனர் டிரைவர்ஸ் மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கு ஒவ்வொரு ரூபாய் டீசல் விலை உயர்வும் லாபத்தை குறைக்கும் ஒரு பெரிய சவாலாக மாறுகிறது. பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி டீசல் விலை உயர்வு என்பது ஒரு ஃபியூவல் பில் மாற்றம் அல்ல, அது மொத்த சப்ளை செயின் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தின் இயக்கத்தை பாதிக்கும் முக்கியமான காரணமாக உள்ளது. ஆகவே டீசல் விலையின் ஒவ்வொரு மாற்றமும் டிரான்ஸ்போர்ட் துறையினரால் மிகவும் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது. இதுவரை இன்றைய செய்தி தொகுப்பு. நன்றி, வணக்கம்.